நீ காட்டாத, நீ காட்டு, அதை காட்டு, அந்த ஐடி காட்டு, ஐடி காட்டு, ஐடி காட்டு. இலவசமா எதுவும் கொடுக்க மாட்டோம். இலவசமா இன்னைக்கு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குன்னு நீங்க வாங்கிக்கலாம். எத்தனை நாளைக்கு அந்த இலவசம் கொடுக்க முடியும்? இப்ப 50 வருஷமா குத்துறோம் இலவசம். யாராவது நம்ம உங்களை எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கா? இப்போ ஒவ்வொருத்தரோட ரேஷன் கார்டுக்கும் 2.5 லட்சம் ரூபாய் கடை இருக்கு, தெரியுமா? எல்லாமே மாறுது. விவசாயத்தின் ஓட்டு போடுமா கண்டிப்பா மாற்று. நெற்றிக்கண் சிறப்பினும் குற்றம் குற்றமே. நீங்க இப்ப பார்க்கறது சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியோட முதல் வாக்குச்சாவடி இருக்கிற ஊராட்சி. இந்த ஊராட்சியோட பேர் வந்து தகரக்குப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊராட்சிக்கு உள்ள வர சாலை இதுதான். எந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்க. இந்த சாலை வழியாக தான் தினமும் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க. இந்த சாலை வழியாக தான் தினம் தினம் வேலைக்கு போகிறவங்க போயிட்டு வராங்க. விவசாயிகள், தினக்கூலிகள் எல்லாருமே இந்த சாலையை தான் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ம் 1957 இருந்து சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி தேர்தலை சந்திக்குது. இது வரைக்கும் இந்த தொகுதியில் 5 முறை காங்கிரஸ் கட்சியும், 5 முறை அதிமுகவும், 1 முறை திமுகவும், 1 முறை தேமுதிகவும் வெற்றி பெற்று இருக்கு. இத்தனை முறை இவங்கெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்களே, இந்த ஊருக்கு ஒரு சாலை வசதியை கூட இவங்க செஞ்சு தரலை. இதில் பெரிய கொடுமை என்னன்னா, இந்த ஊருக்கு ஒரு பேருந்து வசதி கூட இல்லை. நான் சொன்னதை மறுபடியும் நினைவுபடுத்தி பாருங்க. இந்த சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியோட முதல் வாக்குச்சாவடி, முதல் பூத்து இருக்கிற ஊராட்சி இதுதான், தகரக்குப்பம் அப்படின்னு பேர். இணையத்தில் தேடி பாருங்க, கூகுள் மேப்பில். சாலை, இந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்க. போயிட்டு நடந்து தான் போயிட்டு வராங்க விவசாய கூலிகள் தினம் தினம் இந்த சாலையில். இதுதான் திமுகவும் அதிமுகவும் இந்த நாட்டை முன்னேற்றி வச்சிருக்கிற லட்சணம். காங்கிரஸ் ஐயா முனிரத்னம் வந்து 5 முறை இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. ஐயாவே தனியாக போக்குவரத்து தொழில் செய்கிறாரு. ஆனால் இந்த ஊருக்கு ஒரு பேருந்து வசதியோ முறையான சாலை வசதியோ ஏற்படுத்தி தரலை. 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஐயா என்ன சாதிச்சாரு பாருங்க மக்களே. தாறு இருக்கு, ஜல்லி இருக்கு. இது வந்து தகரக்குப்பத்தில் ஆதித்தமிழர்கள் குடியிருப்பு இருக்கிற இடம். இந்த இடத்துலையும் சாலை வசதி எப்படி இருக்கு பாருங்க. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. ஏன்யா இந்த சாலையெல்லாம் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன ஒரு சுதந்திரம் வாங்கின காலத்தில் போட்டாங்களா? சரிங்களா? நீங்களாம் விவசாயிங்க, 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. அந்த சைடில் இருக்கிற துண்டறிக்கையை ஒரு நிமிஷம் பாருங்க. நாங்கள் போட்டி போடுற சின்னமே விவசாய சின்னம். ஏற்கலப்பைய தோலில் வச்சிருக்கிற விவசாயியோட சின்னம். எங்கள் கட்சியோட கொள்கையே, நேற்றுக்கு தான் எங்கள் அண்ணன் வந்து கட்சியோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். மற்றவங்கள மாதிரி 1000 ரூபா கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், 2500 ரூபா கொடுப்போம் அப்படிலாம் நாங்கள் சொல்ல. அப்படியெல்லாம் கொடுத்தா நாடு நாசமாக தான் போகும். அடுத்த 10 வருஷத்துல நாட்டை நடத்துறதுக்கு காசு இருக்காது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம்னு சொல்கிறோம். உங்களுக்கு எது வேணும்? நீங்கள்லாம் விவசாயிங்க, நீங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்னு சொல்லிக்கணுமா வேணாமா? விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல், தேனி பட்டுப்பூச்சி வளர்த்தல், கூடை முறைதல், பானை மனையிறது, இதெல்லாம் அரசு பணி அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். இப்போ நீங்களாம் 100 நாள் வேலைக்கு வந்திருக்கிறீங்க. எவ்வளோ கூலி? 100 ரூபா முழுசாக கிடைக்குதா? கமிஷன் எடுத்து தானே கொடுக்குறான். கூடுதலாக இப்போ இது ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி பாருங்கள், இது ஏரி மாதிரியா இருக்குது. இது ஏரியா? இது நான் இந்த ஊருக்குள்ளே வரேன். இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு ரோடு இருக்குதா? ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் தான் வந்து குழந்தைங்க தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருது. இந்த 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 ஊர் முனையில் ஒரு பொது கழிப்பிடம் இருக்குது. பொது கழிப்பிடம் பார்க்குறதுக்கு பொது கழிப்பிடம் மாதிரியா இருக்குது.
உள்ள போய் பார்த்தா அவ்வளோ சாராய பாட்டில் இருக்கு. சாராய பாட்டில் குடிக்கிறதுக்கு அது இடமா? வாட்டர் பாட்டில் சாராயம் வாட்டர் பாட்டில் அந்த ரூம் ஏரியாவா இருக்குது. இது என்னது? இது காடு மாதிரி இருக்கு. அப்ப நாங்க வந்தோம்னா என்ன சொல்றோம்னா, உங்களுக்கான கூலி முழுசா கிடைக்கும். அது இல்லாம நாங்க சில வயல்வெளியில பண்ணைகள்ல இந்த மாதிரி ஏரிய தூர் வர்றது இந்த மாதிரியான வேலைகளை ஏற்படுத்தும் போது அதற்குண்டான கூலியும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்போம்னு சொல்றோம். இலவசமா எதுவும் கொடுக்க மாட்டோம். இலவசமா இன்னைக்கு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குதுன்னு நீங்க வாங்கிக்கலாம். எத்தனை நாளைக்கு அந்த இலவசம் கொடுக்க முடியும்? இப்ப 50 வருஷமா குத்துக்கிறோம் இலவசம். யாராவது நம்ம உயர்ந்துக்கிறோம். உங்க எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கா? உங்க ஒவ்வொருத்தரோட ரேஷன் கார்டுக்கும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு ரேஷன் கார்டு மேலயும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எதனால தெரியுமா? அவங்க இலவசம் கொடுக்குறாங்கல்ல, இலவசம். இலவசம் எங்க இருந்து வருது? உங்களை காட்டி, உங்களை அடமானம் வச்சு கடன் வாங்கி கொடுக்குறாங்க. உங்களை காட்டி இப்ப சேட்டு கடைக்கு போனா செயின் அடமானம் வச்சு துட்டு வாங்குற மாதிரி நம்மளை காட்டி இந்த அரசாங்கம் கடன் வாங்கி நமக்கே காசு கொடுக்குது. அந்த கடனை எப்படி அடைப்பண்ணா வரி ஏத்து, ஊட்டு வரி ஏத்து, கொழ வரி ஏத்து. சிலிண்டர் இல்ல இப்ப சிலிண்டர் இல்ல. இப்படி ஒவ்வொரு ரேஷன் கார்டு மேலயும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. 2.5 லட்சம் உங்களுக்கே தெரியாம உங்க பேர்ல இந்த அரசாங்கம் கடன் வாங்குது. இது தேவையா? விவசாயிக்கு ஓட்டு வரும். ஒண்ணு மாத்திரம் தயவு செய்து சொல்றேன். பேசுறான் சரியா? அசோகண்ணா பஸ் இந்த ஊர்ல வரதில்ல. ஒரு முறை இந்த முறை போடு, அடுத்த முறை இவங்க நடவடிக்கை பாரு. எல்லா வசதியும் வரும். ஒரு ஊருக்கு அடிப்படையா என்ன தேவை? ரோடு, அது இல்ல, பஸ் அதுவும் இல்ல. அப்ப எதுக்குதான் இத்தனை நாளா நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டீங்க? இப்ப நாளைக்கு எந்த தைரியத்துல இவங்க உங்க கிட்ட ஓட்டு கேட்டு வருவாங்க? காசு கூட ஓட்டு போட்டீங்க தைரியமானா? அப்படி போட்டீங்கன்னா எதுவும் மாறாது. பாத்து சரியா? ஒரு மாற்றம் வரும், மாத்தி போடுங்க. மறக்காம போடுங்க. முதல் அவ்வளவுதான். அப்படியே சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். முதல் கையெழுத்து டாஸ்மார்க். எல்லா இடத்துலயும் பண மரத்தை உருவாக்கும். உங்களுக்கே தெரியாம உங்க ரேஷன் கார்டு மேல 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்குது இந்த அரசு. உங்க ரேஷன் கார்டுல இப்ப 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. காரணம் உங்களுக்கு கொடுக்குற இலவசம். உங்க தலைமையில தான் ஏறுது. நாங்க வந்தா கல்வி இலவசம், தண்ணி இலவசம், மருத்துவம் இலவசம். இது 3 தான் இலவசம். இது 3த்தையும் இலவசமா கொடுத்துட்டா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசம் 10,000 ரூபாய் மிச்சமாகும். உங்களுக்கு 1000 ரூபாய் பெருசா, 2000 ரூபாய் பெருசா, 2500 ரூபாய் பெருசா, 10,000 பெருசா? 10,000 பெருசு. எது வேணும்ன்றத முடிவு பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. சரியா? ஒரு வீட்டுக்கு அதிகமான செலவு கல்விக்கு மருத்துவத்துக்கும் அதை இலவசமா கொடுத்தா ஒரு தடவை மாத்தி போடுங்க, படிச்சு பாருங்க. நோட்டீஸ் எடுத்து போய் வீட்டுல கொடுத்து உங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி படிக்க வச்சு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. சரிங்களா? இந்த ஊருக்கு பஸ் கூட இல்லைன்றாங்க. எப்படி இருக்கான்? எப்படி இருக்கான்? இருக்கிற ஒரு ஏரியும் தூத்து புட்டீங்க. ரோடு இல்ல, பஸ் இல்ல. அப்படி இத்தனை வருஷமா ஓட்டு போட்டு என்னதான் கேட்டு வாங்குனீங்க? நான் ஆர்னி, என் சொந்தக்காரங்களாம் இங்க தான் இருக்கிறாங்க. எங்க அக்காவை திருமால்புரத்தில் தான் கட்டி கொடுத்தாங்க. என் அங்காளி பங்காளி பூரா இங்க தான் இருக்கிறான். நான் எந்த ஊரா இருந்தாலும் இல்ல இல்லக்கா, இப்படி கேளு. நான் தமிழன், இது தமிழ்நாடு. நான் போட்டி போடுவேன். சரியா? எங்க இருந்தோ வந்தவங்களாம் இந்த நாட்டையே ஆண்டு போயிட்டாங்க. சரியா? அப்படிலாம் பார்க்க கூடாது. நான் ஊருக்கு யார் நல்லது செய்வாங்கன்னு பாருங்க. யாரும் நல்லது செய்யற பயிர் வரைக்கும் நீங்க ஒரு வாட்டி மாத்தி போடுங்க. நல்லது செய்யறேன் போறேன். தண்ணி வரும், தண்ணி வரும். நாங்க ஆட்சிக்கு வந்தா தண்ணி வரும். அதெல்லாம் மத்தவங்கள மாதிரி எங்களை நினைச்சுக்காதீங்க. எங்க அடிப்படை கொள்கையே நீர் வளர்ப்பு இருக்கும். எல்லா நீர்நிலைகளையும் மீட்டெடுத்து புதிய நீர்நிலைகளை உருவாக்கவும் சொல்றோம். நிறைய ஊர்ல நீர்நிலைகளை மீட்டு எடுத்துருக்கிறோம். சும்மா வாக்குறுதி கொடுத்துட்டு போற ஆளுங்க நாங்க கிடையாது. வாக்குறுதி வேற, செயல்பாடுங்கிறது வேற. நாங்க வாக்குறுதி மட்டும் கொடுக்கல. நேற்றைக்கு எங்க அண்ணன் எங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரவே வெளியிட்டு இருக்கிறாரு. இணையத்துல இருக்கு, தேடி பாருங்க. நாங்க அறிவிக்கிற திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஏரிய தூர் வர்றதுக்கு என்ன பெரிய கமசூத்திரமா? அது இத்தனை வருஷமா ஏன் ஏரிய தூர் வரல? சரி, ஏரிய விடுங்க. பஸ் இருக்குது உங்க ஊருக்கு, அப்புறம் மருத்துவ வசதி கூட இல்லைண்ணா. கூட விடாம என்ன
அண்ணா அசோக் அண்ணா ஒரு நிமிஷம். இந்த ஊர்ல அஞ்சு தடவை இந்த சட்டமன்ற தொகுதி 5 தடவை காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனிரத்னம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஐயா என்ன தொழில்? டிரான்ஸ்போர்ட் பிசினஸ். பாரதி பஸ் சர்வீஸ் நடத்தின்னு இருக்காரு. அவருக்கு தெரியாதா பஸ் எவ்வளவு முக்கியம்? எடுத்து இந்த ஊருக்கு ஒரு பஸ் விடுறதுக்கு அவருக்கு தோணலையே. 5 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். என்ன பண்றான் அவன் கட்சிக்காரனுக்கு டெண்டர் கொடுக்குறான். அவன் சரி, இது வரைக்கும் யாராச்சும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த ரோட்டை நாசம் பண்றான். ஒண்ணுமே ரோட்ல டெல்லி நம்பி ஓட்டு போடுங்க. நாங்க என்ன செய்யறோம் அப்படிங்கறது நிலைமை தமிழ்நாடு செய்யலையா? நாங்களே உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வரமாட்டோம். நீங்க ஓட்டு போட தேவையில்லை. இதை நானே சொல்றேன். யோசிச்சு பார்த்துதான் போடு, அப்புறம் சொத்தமா மாறுமே நாடு, பாட்டா பண்ண சொத்தமா மாறுமே பாட்டா பண்ண யோசிச்சு பார்த்துதான் ஏய் பாட்டா பண்றா அப்புறம் சொத்தமா மாறுமே நாடு. ஐயா 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 இங்க பாருங்க வீடியோ எடுங்க ஐயா வீடியோ எடுங்க பாருங்க ஓட்டு வந்து என்ன உன் பிரச்சனை உங்க யாருக்குமே ஓட்டு கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தகுதி இல்ல. என்ன 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 நோ ஒரு நிமிஷம் என்ன மனு தாக்கல் பண்ண நீ இந்த ஊருக்காரங்க அவ்வளவுதான் யார் கத்துது யார் கத்துது நீ காட்டாத நீ காட்டு அதை காட்டு அந்த ஐடி காட்டு ஐடி காட்டு ஐடி காட்டு நீ வாணா வாணா நம்ம போய் கேட்கலாம் வாணா நீ வாணா நம்ம கேட்கலாம் வாணா நம்ம ஓட்டு வாங்கலாம் வா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாங்கயா முடிஞ்சா தடுத்து பாரு. வார்டு மெம்பர் எல்லாமே வந்துட்டாங்க. ஒரே மாசமா நான் ரெடி பண்ணி எதுவும் நடக்கல. எதுவுமே செய்யல. ஒரு அடிப்படை தேவை கழிவுநீர் கால்வாய் அதை கூட ஒழுங்கா செஞ்சு கொடுக்கல. இதுக்கு எதுக்கு வந்து வார்டு மெம்பரு கவுன்சிலரு ஊர் தலைவர் இதெல்லாம் இது பத்தாதுக்கு 6 முறை வேற எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. கொஞ்சம் மழை பெஞ்சா எப்படி தண்ணி வாங்க.
இதெல்லாம் இது எப்படி தெருவா இருக்கு இருக்கு. பாருங்க, நிறைய தான் இருக்கு நான் ஃபுல்லாவே தண்ணி தான். இது வரைக்கும் வருங்க. தண்ணி உள்ள வந்து தேவை. எப்படி நாங்க அந்த இடத்துல எல்லாமே மாறுது. விவசாயத்தின் ஓடு போடுமா கண்டிப்பா மாத்தி